நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனத்தார் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். ஏராளமான வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவருடைய பிள்ளைகளை வேதனைகளில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் விடுவிப்பதற்காக மட்டுமே என்று கொடுக்கப்படுவதில்லை. பாடுகளில் இருந்து விடுதலை பெற்ற பின்பும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் இதுவரையிலும் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் பெருக்கத்தையும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய துக்கங்களையும் அவருடைய தாழ்வையும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவதையும் மகிமைப்படுவதையும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஏசாயா இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய சபை பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பதையும் அவர்கள் தாழ்வடைந்து போவதையும் அதன் பின்பு அவர்கள் உயர்த்தப்படுவதையும் மகிமைப்படுவதையும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவோடு பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இஸ்ரவேல் ஜனத்தாரின் நிலைமை இப்போது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அவர்கள் சிறுமைப்பட்டவளைப் போலவும் பெருங்காற்றில் அடிபட்டவளைப் போலவும் தேற்றரவற்றவளைப் போலவும் இருக்கிறார்கள். புயல் காற்றிலே சிக்கிய கப்பல் சமுத்திரத்திலே மூழ்கி போவது போல இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கத்திலும் வேதனையிலும் மூழ்கி இருக்கிறார்கள். விடுதலையாவோம் என்னும் நம்பிக்கை கூட அவர்களுக்கு இல்லை. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெறுவதற்கான அறிகுறி எதுவும் காணப்படவில்லை. அந்தியோகேசின் காலத்திலும் யூதர்கள் மிகுந்த துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களுக்கு பிரச்சனைகள் வந்ததைப் போலவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகளாகிய நமக்கும் பிரச்சனைகள் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பெரும் காற்றில் அடிபட்டவர்களைப் போல இருக்கிறார்கள். சிறுமைப்பட்டவர்களாகவும் வேதனை அனுபவிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனத்தார் சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். அவர்கள் சிறுமைப்பட்டிருந்தாலும் பெருங்காற்றில் அடிபட்டவர்களைப் போல இருந்தாலும் தேற்றரவற்றவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. நாம் பெருங்காற்றில் அடிபட்டவர்களைப் போல அங்கும் எங்கும் தூக்கி எறியப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகளை கவனித்து கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் ஏராளமான வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அதிகமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கப் போவதாக வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் இனிமேல் வரப்போகிற நன்மைகளை நினைத்து பார்த்து தற்காலத்து பாடுகளை மறந்து
கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை கனப்படுத்தப் போகிறார், அவர்களை அழகுபடுத்தப் போகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வரப்போகும் மகிமையை விவரிப்பதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு ஒரு நகரத்தை ஒப்புமையாகச் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரத்தைப் போல் இருக்கிறார்கள். அவர்கள் பரம எருசலேமுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இப்போது இந்த பூமியில் உள்ள எருசலேம் அழிந்து போய் இருக்கிறது, பார்ப்பதற்கு குப்பை மேடு போல இருக்கிறது. கர்த்தர் இதை அழகுபடுத்தப் போகிறார். எருசலேம் நகரத்திற்கு இதுவரையிலும் கிடைத்திராத மகிமையையும் மேன்மையையும் கொடுக்கப் போகிறார். இந்த நகரத்தில் பயன்படுத்தப்படும் விலையேறப்பெற்ற கற்கள் அதன் அஸ்திவாரத்திற்காகவும் அதை அழகுபடுத்துவதற்காகவும் போடப்படும். நகரம் உறுதியாகவும் இருக்க வேண்டும், அழகாகவும் இருக்க வேண்டும். எருசலேம் நகரத்திற்கு நீல ரத்தினங்கள் அஸ்திபாரமாக போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவே சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற விலை உயர்ந்த கற்களாக இருக்கிறார்கள். எருசலேம் நகரத்தில் ஏராளமான மாளிகைகள் இருக்கிறது. அந்த மாளிகைகளின் பலகணிகள் பளிங்கு கற்களால் செய்யப்பட்டிருக்கிறது. வீடுகளின் பலகணிகள் மாத்திரமல்ல, தேவாலயத்தின் பலகணிகளும் பளிங்கு கற்களினாலும், அதன் வாசல்கள் மாணிக்க கற்களினாலும், அதன் மதில்கள் உச்சிதமான கற்களினாலும் செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சபையை கட்டுகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் உருக்கமான இரக்கங்களாலும் நித்திய கிருபைகளாலும் தம்முடைய சபையை கட்டுவார். தம்முடைய நகரத்தை பிரகாசத்தை கொடுக்கும் கற்களை வைத்து கட்டுவார். அஸ்திவாரத்தில் இருந்து மதில்கள் வரையிலும் விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டிருக்கும். யூதருடைய சபையின் மகிமையை விட புதிய ஏற்பாட்டு சபையின் மகிமை மிகவும் அதிகமாயிருக்கும். புதிய ஏற்பாட்டு சபையிலே ஆவியானவரின் வரங்களும் அவருடைய கிருபைகளும் அதிகமாய் கிரியை நடப்பிக்கும். நீல ரத்தினங்கள், பளிங்கு, மாணிக்க கற்கள் ஆகியவையெல்லாம் கட்டுமான வேலைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் மிகுந்த அழகுள்ளவை. ஆனாலும் சபையின் மெய்யான அழகு அதன் பரிசுத்தத்தில்தான் இருக்கிறது. சபையின் அழகும் கனமும் தேவனை பற்றும் அறிவிலும் சபையாரின் பரிசுத்தத்திலும் இருக்கிறது. சபையில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அவர்களிடத்தில் மிகுதியான அன்பு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். நம்மிடத்தில் உள்ள தேவ சாயல் மங்கி போகாமல் பிரகாசமாய் இருக்க வேண்டும். உள்ளான அழகே மெய்யான அழகு. சபையின் பரிசுத்தமும் அன்பும் விசுவாசிகளிடத்தில் தேவ சாயலுமே நீல ரத்தினங்களாகவும் பளிங்கு கற்களாகவும் மாணிக்க கற்களாகவும் இருக்கிறது. சுவிசேஷத்தின் சபை அதன் பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்படுகிறது. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். 1 கொரிந்தியர் 3:11-13 வரை. கர்த்தருடைய சபை மகிமை உள்ளதா இருக்கும். தேவனை பற்றிய அறிவு சபையார் எல்லோரிடத்திலும் நிறைவாய் இருக்கும்போதுதான் சபையானது மகிமை உள்ளதா இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிற ஊழியக்காரர்கள் மூலமாய் அவருடைய வசனம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் வழி நடத்ததினாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையினால் பிதாவினிடத்தில் கேட்டும் கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். யோவான் 6:45. சபையில் உள்ள அங்கத்தினர்கள் மத்தியிலே அன்பும் ஒருமனமும் ஒற்றுமையும் நிரம்பி இருக்கும்போது அந்த சபை மகிமை உள்ளதாய் இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றும் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. 1 தெசலோனிக்கேயர் 4:9. சபையும் சபையில் உள்ள விசுவாசிகளையும் பரிசுத்தம் ஆளுகை செய்யும் போது சபையானது மகிமை உள்ளதாய் இருக்கும். சபையிலே எவ்வளவுதான் புறம்பான அழகும் அலங்காரமும் இருந்தாலும்
எல்லாவற்றையும் விட பரிசுத்தமே சபையின் மெய்யான அழகு. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் புதுப்பிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சுபாவங்களில் பரிசுத்தமான மாற்றம் உண்டாயிருக்கும். சபையார் எல்லோரும் சுத்திகரிக்கப்பட்டிருப்பார்கள். பொதுவான நீதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒருவருக்கொருவர் கண்ணியமாய் பேசுவார்கள், கண்ணியமாய் பழகுவார்கள். சபையார் எல்லோரும் கண்ணியத்தோடு ஜீவனம் பண்ணுவார்கள். சபையார் மத்தியில் அநீதி இருக்காது. அவர்கள் எல்லாவற்றையும் நீதியாய் செய்வார்கள். ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய மாட்டார்கள். இவையே சபையை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தும். கர்த்தருடைய ஜனம் இப்போது ஆபத்தில் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் ஒடுக்கப்படுகிறார்கள். அந்நியர்கள் அவர்களை நெருக்குகிறார்கள். அவர்களுடைய ஜீவனுக்கே மோசம் உண்டாயிற்று. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பை வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் கொடுமைக்கு தூரமாய் இருப்பார்கள். கொடுமைக்கு மாத்திரமல்ல, கொடுமையை பற்றிய பயத்திற்கும் தூரமாய் இருப்பார்கள். அவர்கள் பயம் இல்லாதிருப்பார்கள். அந்நிய தேசத்தார் யாரும் கர்த்தருடைய ஜனத்தின் மீது யுத்தம் பண்ண வரமாட்டார்கள். அவர்களுக்கு வெளியில் இருந்த ஒரு ஆபத்தும் வராது. இஸ்ரவேல் ஜனத்தார் பயமில்லாதிருப்பார்கள். திகிலுக்கு தூரமாவார்கள். அது அவர்களை அணுகுவதில்லை என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் கூட அவர்களால் கர்த்தருடைய ஜனத்தை நெருங்க முடியாது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரோதமாக மேற்கொள்கிற சத்துருக்களின் முயற்சிகளில் ஜெயம் உண்டாகாது. அவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருந்தாலும் அவர்கள் சத்துருக்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவர்கள் மூலமாய் தங்களுக்கு ஆபத்து வரும் என்று எதிர்பார்த்து விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் சாத்தான் இருக்கும் வரையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் மூலமாய் தீங்கு வருவதற்கு வாய்ப்புள்ளது. சாத்தான் விசுவாசிகளை ஒடுக்க முயற்சி பண்ணுகிறான். யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி அலைகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்தானை குறித்து எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். அவனுடைய ஆபத்தான வலைகளிலும் கண்ணிகளிலும் விழுந்துவிடக்கூடாது. சாத்தான் தன்னுடைய பிசாசுகளை கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழுப்புவான். அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு கூட்டம் கூடி முயற்சி பண்ணுவார்கள். அவர்களால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அழிக்க நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக குழிகளை வெட்டுகிறவர்கள் தாங்கள் வெட்டிய குழிகளில் தாங்களே விழுந்து கிடப்பார்கள். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டமாய் வந்தாலும் அவர்கள் தோற்று போவார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜனத்திற்கு முன்பாக விழுந்து கிடப்பார்கள். சபையானது தன்னுடைய பாதுகாப்புக்காக கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நம்ப வேண்டும். கர்த்தரே சபைக்கு பாதுகாப்பான அரணாய் இருக்கிறார். அவரே தம்முடைய ஜனத்திற்கு பலத்த துருகமாய் இருக்கிறார். கொல்லன் கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறான். கர்த்தரே அந்த கொல்லனை சிருஷ்டித்தார். துன்மார்க்கன் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஜனங்களை கெடுத்து நிகிரகமாக்குகிறான். கர்த்தரே அந்த துன்மார்க்கனையும் சிருஷ்டித்தார். இரும்பு வேலை செய்வதற்கும் வெண்கல வேலை செய்வதற்கும் கர்த்தரே கொல்லனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். யாத்திராகமம் 31:3-5 வரை. தச்சனும் தட்டானும் கொல்லனும் மரங்களையும் உலோகங்களையும் கருவிகளாக உண்டு பண்ணுகிறார்கள். சில கருவிகள் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுகிறது. வேறு சில கருவிகளோ ஜனங்களை கெடுத்து நிக்கிரகமாக்குவதற்கு பயன்படுகிறது. கொல்லன் உண்டு பண்ணுகிற ஆயுதத்தை யுத்த வீரர்கள் போர்க்களத்தில் பயன்படுத்துகிறார்கள். ஏசாயா இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லும் போது பல தேசங்களிலே யுத்தங்கள் நடைபெற்றது. இக்காலம் இரும்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம். இரும்பு ஆயுதத்தை பயன்படுத்தி ஜனங்கள் ஒருவரையொருவர் கெடுத்து நிகிரகமாக்கினார்கள். கர்த்தரே கொல்லனை சிருஷ்டித்தார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம்தான்
கொல்லனால் ஆயுதங்களை செய்ய முடியும். கர்த்தரே கொல்லனுடைய கரங்களை ஆளுகை செய்கிறார். கொல்லன் செய்கிற ஆயுதங்களை யுத்த வீரர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர்களையும் கர்த்தரே சிருஷ்டித்தார். யுத்த வீரர்கள் பதவிகளையும் பட்டங்களையும் விரும்புவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கெடுத்து நிக்கிரமாக்குகிறவன் என்னும் பட்டத்தை கொடுக்கிறார். ஜனங்களை கெடுப்பதும் அழிப்பதும் யுத்த வீரர்களின் வேலை. யுத்த வீரர்கள் தங்களுடைய சாதுரியத்திற்கும் வீரத்திற்கும் பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்கள் சுய பலத்தினால் எதையும் செய்ய முடியும் என்று பெருமையோடும் ஆணவத்தோடும் நினைப்பார்கள். கர்த்தருடைய உதவி இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரே அவர்களை சிருஷ்டித்தவர். கர்த்தர் அவர்களை தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகிறார். யுத்த வீரர்கள் மற்ற தேசங்கள் மீது யுத்தம் பண்ணினாலும் கர்த்தரே யுத்தத்தின் முடிவை தீர்மானம் பண்ணுகிறவர். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமே தேசத்திற்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தர் சர்வ சிருஷ்டிகர். அவருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு சுதந்திரத்தை வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் அவர்கள் குற்றப்படுத்துவார்கள். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இது கர்த்தரால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் ஏராளமான ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு எந்த ஆயுதமும் பலமுள்ளது அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் தீங்கு பண்ணாது. சத்ரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆயுதத்தை ஓங்கும் போது அந்த ஆயுதம் சத்ருவை அழித்து போடும். அது கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் ஆயுதத்தை பயன்படுத்தி பார்ப்பான். அது வாய்க்காதே போகும்போது தன்னுடைய நாவையும் தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளையும் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் பயன்படுத்துவான். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுக்களை கூறுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் நியாயாசனத்திற்கு முன்பாக விசாரிக்கப்படும் போது சாத்தான் அவர்களுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளையும் பொய் சாட்சிகளையும் சொல்லுவான். அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லுவான். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களை மோசமானவர்கள் என்று சாதிக்க பார்ப்பான். அவர்கள் தேசத்திலே உண்மையுள்ள பிரஜைகளாக இருந்தாலும் அவர்களை தேச துரோகிகள் என்று சொல்லுவான். ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஐஸ்வர்யவான்களையும் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழுப்பி விடுவான். யூதருக்கு சத்துருவாய் இருந்தவர்கள் பெர்சிய ராஜாக்களை அவர்களுக்கு விரோதமாக எழுப்ப முயற்சி பண்ணினார்கள். உம்மிடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. எஸ்ரா 4:12. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. எஸ்தர் 3:8. நமக்கு விரோதமாக சத்துருவின் நாவுகள் எழும்பும் போது நாம் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை ஜெயிக்க வேண்டும். தீமையை நன்மையினால் வெல்லுவது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 பேதுரு 2:15. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களே அவருடைய பிள்ளைகளுக்கு மெய்யான சுதந்திரம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. சங்கீதம் 119, 111. 1000 வருஷ அரசாட்சியில் கர்த்தர் பூமியில் இஸ்ரவேலை மறுபடியும் கட்டுவார். எசேக்கியேல் 48, 30 முதல் 35 வரை உள்ள வசனங்களின் பிரகாரம் இந்த நகரம் 10.5 மைல் சதுர அளவுடன் இருக்கும். அதன் அலங்கத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் 3 வாயில்கள் இருக்கும். இது பரலோக நகரமாகிய புதிய எருசலேமின் பிரதிபலிப்பாக இருக்கும். புதிய எருசலேம் 1500 சதுர மைல் பரப்பளவு உள்ளது. பூமியில் உள்ள எருசலேம் நித்திய நகரமாக இருக்கும். பூமி முழுவதற்கும் அது நித்திய தலைநகரமாகவும் இருக்கும். மேசியாவும் அவருடைய பரிசுத்தவான்களும் எருசலேமில் இருந்து உலகை ஆளுகை செய்வார்கள். எருசலேமில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொருட்களின் விவரம் வருமாறு: பிரகாசமான கற்கள்,
நீல ரத்தினங்களான அஸ்திபாரம், பளிங்கிலால் ஆன பலகணிகள், மாணிக்க கற்களால் ஆன வாசல்கள், உச்சிதமான கற்களால் ஆன மதில்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது 1000 வருஷ அரசாட்சியில் நடைபெறும் சம்பவம். இதுவரையிலும் நிறைவேறவில்லை. மேசியாவின் ஆளுகையில் எல்லோரும் கர்த்தரை அறிந்திருப்பார்கள். இஸ்ரவேலர்கள் அனைவரும் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். புறஜாதியாரின் கொடுமைக்கு தூரமாய் இருப்பார்கள், பயமில்லாதிருப்பார்கள், திகிலுக்கு தூரமாய் இருப்பார்கள். இந்த சம்பவம் அர்மகதோன் யுத்தத்திற்கு பின்பு நடைபெறும். அடுத்த வசனத்தில் புறஜாதியார் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவதை பற்றி முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் அது கர்த்தரால் கூடுகிற கூட்டம் அல்ல. கர்த்தர் கொல்லனையும் சிருஷ்டித்திருக்கிறார், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை மேசியாவின் கீழ் கூட்டிச் சேர்க்கும் போது அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆயுதங்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் அவர்கள் குற்றப்படுத்துவார்கள். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னும் வாக்கியம் இஸ்ரவேல் நீதியாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகவும் இருப்பார்கள் என்பதை முன் அறிவிக்கிறது.